Unit 5 Programming in C++ concepts வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பிஃபோர் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து உங்களோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அதாவது வேல்யூ 3 வரைக்கும் ஒர்க் ஆகிருக்கும். வேல்யூ 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஐயோட வேல்யூ வந்து 4, அதாவது வந்து 0ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் ஆகும். ஐயோட வேல்யூ வந்து 10க்கு லெஸ் தெனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ, 0 பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி 1 அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த லூப்போட எண்டிங்கில் 1ங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி அப்டேட் ஆகும். 1 வந்து 10ஓட வச்சு கம்பேர் பண்ணுறோம். லெஸ் தென் வேல்யூ, கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் உள்ளே வரும். ஐயோட வேல்யூ வந்து இப்போ 2 வந்து 4க்கு ஈக்குவலான்னு பார்க்குது, ஃபால்ஸ் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வராது, சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்டில் 1 வந்து பிரிண்ட் ஆகுது. அடுத்து இந்த லூப்போட எண்டிங்கில் எனக்கு ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஆல்ரெடி வேல்யூ வந்து 1 + 1 வந்து 2. ஸோ 2ன்னு இனிஷியலைஸ் ஆகுது. 2ங்கிற வேல்யூ 10க்கு லெஸ் தெனா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குது. எஸ், கண்டிஷன் ட்ரூவு. மறுபடியும் உள்ள வருது. ஐயோட வேல்யூ வந்து 2 இப்போ 2 டபுள் ஈக்குவல் டு 4. 2 வந்து 4க்கு ஈக்குவலாக நோ கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இந்த பிரேக் எடுத்துட்டு சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2ங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 3ன்னு சொல்லிட்டு ஆகும். ஐயோட வேல்யூ 3 வந்து 10க்கு லெஸ் தெனான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ மறுபடியும் வந்து இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ 3 வந்து 4க்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து 4க்கு ஈக்குவல் கிடையாது, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இந்த இஃப் பிளாக்கை விட்டுட்டு சிஅவுட்டில் 3ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபார் லூப் வந்து என்ன பண்ணுன்னா ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும். 4ன்னு சொல்லிட்டு 4 லெஸ் தென் 10, கண்டிஷன் வந்து ட்ரூவு. அப்போ உள்ளே வருது. இஃப் கண்டிஷனில் ஐயோட வேல்யூ 4க்கு ஈக்குவலாக 4ன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குது. எஸ், கண்டிஷன் ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே இந்த இட்டரேஷன் இருக்கு இல்லைங்களா, லூப்போட இட்டரேஷன், லூப் கண்ட்ரோலோட ஸ்டேட்மெண்ட்டை இது என்ன பண்ணுதுங்க, டிட்டர்மைன் பண்ணுது. அப்போ ஸ்டாப் பண்ணிடும். அப்போ ஸ்டாப் பண்ணும்போது இது வந்து கண்டிஷனல், அதனால இது வந்து என்ன ஆகாது, ஸ்டாப் ஆகணுங்கிற கண்டிஷன் கிடையாது இல்லைங்களா. பிரேக் அப்படிங்கிறத பார்த்தோன்னே எது வந்து லூப்புக்குள்ள இருக்கு, ஃபார் லூப் தான் லூப்ல இருக்குது. இஃப்ங்கிறது லூப் கிடையாது, இஃப்ங்கிறது கண்டிஷனு. அப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற பார்த்த உடனே எது வந்து லூப்பு, ஃபார் லூப்பை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு இது மட்டும்தான் வந்து அவுட்புட் வரும். ஓகேங்களா? எதுலைனா பிரேக் ஸ்டேட்மெண்ட்ல. ப்ரீவியஸ் செஷன்ல இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை மறுபடியும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் அகைன் நான் வந்து இதை சொல்லியிருக்கிறேன். அதே கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இட்டரேஷன் மட்டும் ஸ்டாப் ஆகி ரிமைனிங் ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 0லிருந்து 3 வரைக்கும் ஒர்க் ஆகும். ஐயோட வேல்யூ 4ன்னு கண்டினியூனா என்ன பண்ணும், அந்த கரண்டாக இருக்கிற இட்டரேஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இட்டரேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 4 மட்டும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு 5லேருந்து வந்து பிரிண்ட் ஆயிருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து என்ன நடக்குது, எனக்கு எந்த இடத்துல பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அப்போ அந்த லூப்பை விட்டே வெளியில் வந்துடும். அப்போ கம் அவுட் ஆஃப் த லூப், அப்போ டிட்டர்மைன் த லூப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்போ எனக்கு 0லிருந்து 3 வரைக்கும் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும், நாட் ஈவன் 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகாது. லாஸ்ட் இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த செஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரேக் வந்து லூப்பை விட்டு உங்களுக்கு கம் அவுட் பண்ணிடும். பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே அந்த லூப்பை விட்டே என்ன ஆயிரும், வெளியில் வந்துடும். இதே கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா, கரண்டாக இருக்கிற இட்டரேஷன் தான் என்ன இருக்குன்னா, நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் வந்து அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் இட்டரேஷனில் எனக்கு வேல்யூ 0 வந்துருக்குது, செகண்ட் இட்டரேஷனில் எனக்கு வேல்யூ 1 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த பர்டிகுலர் கரண்ட் இட்டரேஷனை மட்டும் எந்த இடத்துல எனக்கு வந்து கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 4ன்னு இருக்கும்போது. அப்போ எப்போ ஐயோட வேல்யூ 4ன்னு வரும்னா 5th இட்டரேஷனில் தான் வரும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் இட்டரேஷனு, அதுக்கு அடுத்தது இது வந்து செகண்ட் இட்டரேஷனு, இது தேர்டு, இது 4th. அப்போ இங்கே 4 வந்ததுன்னா எத்தனாவது இட்டரேஷனாக இருக்கும், 5th இட்டரேஷன். இந்த 5th கரண்ட் இட்டரேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற இட்டரேஷனில் என்ன பண்ணும், கண்டினியூ பண்ணும். ஸோ இதுதான் வந்து கண்டினியூக்குண்டான ஒர்க்கு. பிரேக் வந்து எதுக்கோசரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு கண்டிஷனல் வந்து ட்ரூவாக இருக்க பட்சத்தில் அந்த லூப்பை விட்டே வெளியில் வந்துடுறது பிரேக்கு. கண்டினியூ வந்து அந்த பர்டிகுலர் இட்டரேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த இட்டரேஷன் வருது. கண்டிப்பாக இதில் இருந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் வரதுக்குள்ளான சான்சஸ் இருக்குது. நம்ம கன்ஃபியூஸ் ஆனோம்னா கரெக்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு பார்த்தோம். கோட்டுங்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த லேபிளை பார்த்த உடனே அந்த கண்ட்ரோல் வந்து அந்த லேபிளுக்கு மூவ் ஆகும். கோட்டு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்த உடனே எங்கே போகணும்? கோட்டுனா என்ன அர்த்தம்? போகிறது. எங்கே போகணும்? அந்த நீங்கள் சொல்கிறக்கூடிய அந்த பர்டிகுலர் லேபிளுக்கு போகணும். அப்போ அந்த லேபிள் எங்கே இருக்குன்னு அந்த ப்ரோக்ராமில் செக் பண்ணும். அந்த லேபிளுக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை வந்து ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது கோட்டு ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க்கு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். அன்கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து லாஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பார்த்தோம், கண்டினியூ பார்த்தோம், அடுத்தது கோட்டு பார்த்தோம், ஃபைனலாக பார்க்க போகிறது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனோட நேமுக்கு முன்னாடி அந்த ரிட்டர்ன் டைப்புக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான ரிட்டர்ன் டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிட்டர்ன் டைப்பை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அந்த ரிட்டர்ன் டைப்பில் நீங்கள் என்ன மாதிரியான ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் த இன்டீஜர் டேட்டா டைப். ஓகேங்களா? இன்டீஜர் டேட்டா டைப் வந்து ரிட்டர்ன் பண்ணுறங்காட்டி நம்ம இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இன்கேஸ் வந்து இந்த இடத்துல மை ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி கேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா கேரக்டர் டேட்டா டைப் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி ஃப்ளோட்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃப்ளோட் டேட்டா டைப் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா டைப்பை பொறுத்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமேட்டு டெர்மினேட் ஆகிற கண்டிஷனில் ரிட்டர்ன்ஸ் த கண்ட்ரோல் ஆஃப் காலிங் ஃபங்க்ஷன். எந்த காலிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த காலிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து வரும். இல்லைன்னா இன்கேஸ் மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி இன்ட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த இடத்துல இன்டீஜர் டேட்டா டைப் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும். இதனுடைய சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டனு ப்ராக்கெட்குள்ளே வந்து எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்ட்டில் வந்து நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்குறோம். மை ஃபங்க்ஷனுங்கிறது நம்மளுடைய ஃபங்க்ஷனோட நேம். எல்லாம் C++ ப்ரோக்ராமும் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சி அவுட்டில் மை ஃபன் ஆஃப் 5,3 அப்படிங்கிறத கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மை ஃபன் அப்படிங்கிறது என்னுடைய ஃபங்க்ஷனோட நேமு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். இது என்ன வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சுவல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைங்களா? மெயின் ஃபங்க்ஷனில் நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூவை ஆக்சுவல் பேராமீட்டரும்போம். இது வந்து ரிசீவ் பண்ணுற இடத்த வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபார்மல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார்மல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 and 3ங்கிற வேல்யூ வந்து பாஸ் ஆகுது. அப்போ மை ஃபன்னுங்கிறது இங்கே இருக்க ஃபங்க்ஷனோட நேமு, அதனுடைய ரிட்டர்ன் டைப் இன்ட்டு. ஓகேங்களா? இங்கே வாய்டுன்னு இருக்கங்காட்டி இங்கே நான் ரிட்டர்ன் டைப் கொடுக்கல. இன்கேஸ் நான் இங்கே வந்து இன்ட்டுன்னு நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இங்கே கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ இன்டீஜர் வேல்யூவை வந்து இது ரிட்டர்ன் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ நான் 5ங்கிற வேல்யூ வந்து எக்ஸுக்கு பதிலாகவும் இந்த 3ங்கிற வேல்யூ வந்து ஒய்க்கு பதிலாகவும் சப்ஸ்டியூட் ஆகும். சப்ஸ்டியூட் ஆனதுக்கு அப்புறமேட்டு உள்ள வந்து என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணிக்கும். 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிட்டு 8ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இங்கே சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு 8ங்கிற வேல்யூ வந்து என்ன ஆகும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து என்னது நம்மளுடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் த அன்கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இன் C++. ஓகேங்களா? அப்போ அன்கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னா பிரேக்கு, கோட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டு, ஃபைனலாக வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு. என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா பிரேக் த லூப்பு. ஓகேங்களா? லூப்பை விட்டு வெளியில் வந்து அவுட் ஆஃப் த லூப்பை விட்டு வெளியில் வரும். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா கரண்ட் இட்டரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணும். கரண்ட் இட்டரேஷன் வந்து
ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் த கரண்ட் இட்டரேஷன். ஓகேங்களா? இதே வந்து கோ டு வந்து என்ன பண்ணும், இந்த லேபிள் நேமுக்கு தகுந்த மாதிரி go to according to the லேபிள் நேம். நீங்கள் கொடுக்குற லேபிள் நேமை மூவ் ஆகும். அடுத்தது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபங்க்ஷனோட டேட்டா டைப் வந்து என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான வேல்யூஸை வந்து வேல்யூஸ் டு பி ரிட்டர்னடு, அதுக்கு தகுந்த மாதிரியான வேல்யூஸை வந்து என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். இந்த நாளும் தான் வந்து நம்மளுடைய அன்கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து நம்மளுடைய கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் அன்கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதனுடைய கண்டினியூஷனாக நம்ம ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.